Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் கேகேஆர் தான் ராசல் தான் மாசல் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. எஸ், கேகேஆரை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். சிஎஸ்கே ஆல்ரெடி போட்டாச்சு ரிலீஸ் அண்ட் ரீட்டைன் லிஸ்ட்டு. கேகேஆர் 64 கோடி 30 லட்சம் வச்சுருக்காங்க. அவங்க தான் டாமினேட் பண்ண போகிறாங்க இந்த மினி ஆக்ஷனை டிசம்பர் 16 அபுதாபியில். அண்ட் செகண்ட் ஜாஸ்தி பணம் வச்சுருக்குது சிஎஸ்கே 43 கோடி 40 லட்சம். தேர்டு எஸ்ஆர்ஹெச் 25 கோடி 50 லட்சம். ஃபோர்த்து லக்னோ சூப்பர் ஜாயிண்ட் 22.95. பாக்கியெல்லாம் அது கீழே தான். ஸோ மோஸ்ட்லி டாமினேஷன் வந்து கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே தான் இருக்கும். ரைட், இப்போ இவங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்ப்போம். கேகேஆர் சிஎஸ்கே ஆல்ரெடி போட்டோம், நிறைய பேர் கமெண்ட் போட்டிங்க. விஷயத்துக்கு போகலாம். ராசல் தம்மாசல் யாருமே எதிர்பார்க்கல. ஷாக்கிங் ரிலீஸ் தான், அதிர்ச்சியான ரிலீஸ் தான். ஏன்னா ரசல் எனி டே 14 மேட்ச்சில் ஒரு 4-5 மேட்சானு ஜெயிச்சு கொடுத்துருவார். லாஸ்ட் ஓவரில் 100 ரன் வேணால் கூட அடிப்பார் அவர். எப்படிலாம் கேட்காதீங்க. நோ பால் போட்டால் ஒரு 14-15 நோ பால் போட்டால் இருக்கட்டும். பட் ரசல் போலிங்லேயும் சரி, அவரோட ஆர்ம் பவர் இருக்குது இல்லைங்களா. அவர் வந்து ஷார்ட் ரன்னப்பில் வந்து குட் லென்த்தில் பால் ரைஸ் பண்ணும்போது புசு பிடிப்போம். புசு குட் லென்த்தில் ரைஸ் ஆகணும். நீங்கள் ஷார்ட் பிச்சாக போட்டால் தான் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் வரும், கட் பண்ணுவாங்க, பாயிண்டில் 6 போவோம். இல்லைனா ஷார்ட் பிச் ரொம்ப வந்து பேக் ஃபுட்டில் போய் புல் பண்ணி ஹுக் பண்ணால் ஃபைன் லோகல் ஸ்வேரில் போயிடும். ஆனால் இவர் இது பண்ண முடியாது. ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று டக் பண்ணணும், இல்லை கனெக்ட் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைனா மிஸ் இட் ஆச்சுன்னா கேட்ச். அவரோட விக்கெட்ஸ் எல்லாம் அப்படி தான் வரும். நீங்கள் பாருங்களேன், வெரி குட் ஆல்ரவுண்டர் இஸ். சிஎஸ்கே அவருக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது பார்ப்போம், யார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்புறம் பார்ப்போம். இவங்க ரிலீஸை பார்த்துருவோம். ஓவர்சீஸே 6 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஆண்ட்ரூ ரசல் 12 கோடி, குவிட்டன் டி காக் 3 கோடி 60 லட்சம், ரமனுல்லா குர்பாஸ், மோயின் அலி அவர் 2 கோடி, ஸ்பென்சர் ஜான்சன், அப்புறம் ஆண்ட்ரூச் நோக்கியா 6 கோடி 50 லட்சம். இவங்களோட டாப் 5 ரிலீஸ் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஸ்குவாடில் 25 பிளேயரில் ரசல், வெங்கடேஷ் ஐயர், குவிண்டன் டி காக், மோயின் அலி, ஆண்ட்ரூச் நோக்கியா இதெல்லாம் பிக் நேம்ஸ். இவங்களாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இவங்ககிட்ட எப்படி 64 கோடி 30 லட்சம் வந்துன்னு யோசிப்பீங்க. தெரியாத அவங்களுக்கு சொல்கிறேன். வெங்கடேஷ் ஐயருக்கு மட்டுமே 23 கோடி 75 லட்சம் கிடைக்குது ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்து அங்கே போன சீசன். ஸோ அதனால தான் அமௌண்ட்டு எக்கச்சக்கத்துக்கு இவங்ககிட்ட இருக்குது. இந்தியன் பிளேயர் யாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மயங்க் மார்க்கண்டே ட்ரேட் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸில். அப்புறம் சேட்டன் சக்காரியா லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர், அப்புறம் லுனித் சிசோடியா அவர் ஒரு விக்கெட் கீப்பர், சைத் மிசாக்கள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவர், வெங்கடேஷ் ஐயர் ஆப்வியஸ்லி. இந்த 6 ஓவர்சீஸும் 4 இந்தியன் பிளேயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 13 ஸ்லாட் இருக்குது இவங்ககிட்ட அவைலபிள். எஸ், இன்க்ளூடிங் 6 ஓவர்சீஸ். 6 ஓவர்சீஸ் பிளேயர் இவங்க எடுக்கலாம். மேக்ஸ்வெல் நிறைய பேர் வந்திருக்காங்களா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் யார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு. ரீடைன் லிஸ்ட்டில் வந்து 2 ஓவர்சீஸ் தான். ஒன்று சுனில் நாராயண், போலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் அவர் பாலே இல்லாமல் கூட திருப்புவார். அந்த அளவுக்கு டேலண்டட் சுனில் நாராயண். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்போ தான் அடி தான் டெமால் டிமில் அவுட் ஆனால் பரவாயில்லன்னு. சுனில் நாராயண் அண்ட் ரஹ்மான் பவல் அவரும் பிகிட்டு. குட்டி ரசல் அவர். ஆமாம், பெரிய ராஜா ரிலீஸ் பண்ணிட்டு குட்டி ரசலில் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ரஹ்மான் பவல் இந்த 2 பேர் தான் ஓவர்சீஸ் இருக்காங்க. அப்வியஸ்லி இந்தியன் பிளேயர் பார்த்தீங்கன்னா 10 பிளேயர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அஜிங்கா ரஹானே, ரிங்கு சிங், எஸ் 5 6 அடிச்சார் அவர் தான். ரகுவன்ஷி, அங்குல் ராய், ஹர்ஷித் ராணா ஃபாஸ்ட் பாலர், மனிஷ் பாண்டே இருக்கார் இன்னும், ரமன்தீப் சிங், உம்ரான் மலிக், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பின்னர். கேகேஆர் ஈடன் கார்டன் வெட்டு கண்டிஷனில் திருப்பக்கூடிய ஒரே ஆள் வருண் சக்கரவர்த்தி தான். ஏன்னா அந்த டியூ இருக்குது, அதனால் பால் டர்ன் பண்ண முடியல. ரிஸ்ட் ஸ்பின்னருக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லெக் ஸ்பின்னருக்கு அது டியூ அஃபெக்ட் ஆகாது. ஆனால் வருண் சக்கரவர்த்தி சாம்பியன் அந்த டியூவில் ஈரபாலில் போடுறது. ஈடன் கார்டனில் ஃபுல்லாக ஒரு நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தட்ஸ் அ வெரி குட் ரீடைன். எஸ், இந்தியன் பிளேயர் 10 பிளேயரும் ஓவர்சீஸ் பிளேயர் 12 பேர் ரீடைன் பண்ணியிருக்காங்க. 13 ஸ்லாட் இருக்குது. அதில் 6 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்குது. ஸோ பிக் பர்ஸ் லெஃப்ட்டு. கம்ப்ளீட் டாமினேஷன் இவங்க தான் டிக்டேட் பண்ண போகிறது ஆப்ஷனை. இவங்க வேண்டான்னு ஒதுக்குனா தான் மற்றவங்க எடுக்க முடியும். எந்த இது வேணால் அவங்க ஏற்றி விட முடியும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்லாம் 2.5 கோடி தான் இருக்குது. அவங்களாம் ஆப்ஷனுக்கே வருவாங்களா தெரில. எனக்கு வந்து மிச்சம் தான் சாப்பிட்டு போன பேருக்கு பார்ப்போம். ஒன்று ஒன்றா வருவோம், என்னென்ன யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ரைட், அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லாத்துக்கும் படிக்கிறோன்னு அர்த்தம். ரைட், ஒரு 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.